சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரோகிணிக்கு சொல்லிட்டு இருக்காங்க, சிந்தாமணி உன் புருஷனை உன் கண்ட்ரோல்ல கொண்டு வர்றது உன் கையில தான் இருக்கு, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் உடனே ரோகிணி, சரிங்க ஆண்டி, நீங்க சொல்லிட்டீங்களா, அதுக்கேற்ற மாதிரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ரோகிணி அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம முத்து மீனா ஸ்ருதி ரவியை மீட் பண்றதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப ரவி கேக்குறாங்க, எப்படி அப்பா நல்லா இருக்காரடா மொத்தம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பா எல்லாம் நல்லா தான் இருக்காரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அப்பா ரொம்பவே நல்லா இருக்காரு. ஆனா அம்மாவுக்கு எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆன்டி ரொம்ப வருத்தமா தான் இருக்காங்க, இருந்தாலும் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இப்ப ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீனா எப்பவுமே அத்தை கம்பீரமா இருப்பாங்கல்ல, அதுதான் சொல்லிட்டு மீனா சொன்னதும், இப்ப கூட உன்னை திட்ட முடியலன்னு மீனா தான் அதனாலதான் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸ்ருதி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க ஸ்வேதா வராங்க. வா ஸ்வேதா, என்ன நாங்க 4 பேர் இருக்கும்போது கரெக்டா வரீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, ஸ்ருதிக்கு நான் கால் பண்ணேன்னா அப்ப ஸ்ருதி தான் நீங்க எல்லாருமே வரதா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும், அப்படியா, அட்லீஸ்ட் நீயாவது இந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கே, அதை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். என்னமா சொல்ற, என்ன விஷயம் சொல்லுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே ஸ்வேதா சொல்றாங்க, என்கிட்ட ஒரு 5 lakhs அமௌண்ட் இருக்கு, அந்த பணத்தை அம்மா அப்பா கிட்ட கேட்டேன், என்னுடைய சேவிங்ஸ்ல இருக்க பணத்தை எடுத்து நான் முத்தண்ணனுக்கும் மீனா அக்காவுக்கும் கொடுத்து உதவட்டுமான்னு சொல்லி கேட்டேன். அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம பெரியப்பா பெரியம்மாவை என் வீட்டுக்கே கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க, நாங்க நல்லா பார்த்துப்போம்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. உடனே அதுக்கு முத்து மீனா இந்த சொந்தக்காரங்க கூட யாருமே இப்ப வரைக்கும் எங்களை என்னன்னு கூட கண்டுக்கல, ஆனா எங்க இருந்தோ தூரத்தை சொன்னன்னு சொல்லிட்டு எங்க மேல இந்த அளவுக்கு பாசம் அன்பு எல்லாம் வச்சிருக்கல, உன்னை எப்படி சொல்றதுன்னே தெரியல, அட்லீஸ்ட் நீயாவது இந்த அளவுக்கு எனக்காக பேசினில்ல, அதுவே போதுமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. அப்பா இங்கேயே இருக்கட்டும், அம்மாவும் அங்கேயே இருக்கட்டும், அவங்க நல்லா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுறாங்க. உடனே ரவி டே முத்து, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா, அம்மா அப்பா 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு இருக்காங்கல்ல, அவங்கள டூர் மாதிரி ஏதாவது அனுப்பி விட்டுடலாமா, கோவில் ராமேஸ்வரம் அந்த மாதிரி போயிட்டு வரட்டும், அதுக்குள்ள வீட்டோட வேலை எல்லாத்தையுமே நம்ம முடிச்சிடலாம், இந்த ஐடியா எப்படிடா இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. ஐடியா என்னவோ நல்லதாண்டா இருக்கு, ஆனா அம்மா கூட தான் அப்பா பேசுறது இல்லையே, அப்பா போக ஒத்துப்பாரான்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது, இப்படியே இருக்கட்டும், நம்ம வீட்டை எப்படி மீட்கிறதுன்றத அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்ப முத்து சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா எனக்கு நிறைய சவாரி வருது, அது வெளிநாட்டுல இருக்கவங்க எல்லாருமே சுற்றுலா மாதிரி வராங்க, இங்கிலீஷ்லயே பேசுறாங்களா, எனக்கும் இங்கிலீஷ் வர்றதே இல்ல, அது ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொன்னதும் உடனே அதுக்கு ஸ்வேதா சொல்றாங்க, என்ன இதுல கஷ்டம் இருக்கு, அதுக்கும் கோச்சிங் கிளாஸ் இருக்கு, அந்த மாதிரி நீங்க போயிட்டு கத்துக்கோங்க முத்தண்ணன்னு சொல்றாங்க. ஏய், பேசுறதெல்லாம் புரியுது இல்ல, கண்டிப்பா உன்னால முடியும்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதை ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க நம்ம முத்து. உடனே மீனா ஏங்க, நானும் இப்ப தலைவரா இருக்கேன்ல, எனக்கும் சில பொறுப்பெல்லாம் இருக்கு, அதனால நானும் இங்கிலீஷ் கத்துக்கிறேங்க உங்க கூட சேர்ந்துன்னு சொல்லிட்டு மீனா சொன்னதும் உடனே முத்து மீனா 2 பேரும் அதுல என்ன இருக்கு கத்துக்கலாம்னு சொல்லிட்டு முத்து மீனா 2 பேருமே இங்கிலீஷ் கத்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்த ட்ராக்கா நம்ம மனோஜை காட்டாங்க. மனோஜ் அங்க இருக்க ஆளுங்க எல்லார்கிட்டயுமே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான வேலை என்ன தெரியுமா, இந்த வேலை தான், இந்த எலி இருக்கிறதுனால தொந்தரவு அதிகமா இருக்கு, எலியை பிடிக்கிறது தான் உங்களுடைய முக்கியமான வேலைன்னு சொன்னதும் இது தூரத்துல இருந்து பார்த்துட்டு ரோகிணி சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன மனோஜ், என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா ரோகிணி, வீட்டுல நடந்த விஷயம் எல்லாம் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. தெரிஞ்சது மனோஜ், எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு, நீ இப்படி ஷோரூம்ல கஷ்டப்படணும், ஆன்டி ஒரு இடத்துல அங்கிள் ஒரு இடத்துல இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, நீ ஷோரூம்லயா தங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரோகிணி கேக்குறாங்க. வேற என்ன பண்ண சொல்றது, அப்பா முத்து மீனா கூட அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, ஸ்ருதியோட ரவி வீட்டுக்கு அம்மா போயிட்டாங்க, நான் எங்க போறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி மனோஜ் கேட்டதும் உடனே அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, ஏன் மனோஜ் நீ இப்படி பேசிட்டு இருக்க, என்னுடைய வீடு இருக்குல்ல, நீ என்னுடைய வீட்டுக்கு வா மனோஜ்னு சொல்றாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது, அதெல்லாம் தேவையில்லை, வேண்டாம் விடு, அம்மாவுக்கு தெரிஞ்சா அம்மா கோவப்படுவாங்க, என்னாலலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த எலியை விரட்டுறதுக்கு வழி தெரிஞ்சா இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே நான் இங்கே இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு மனோஜ் சொன்னதும் உடனே ரோகிணி எலிய விரட்டுறதெல்லாம் ரொம்பவே சிம்பிளான விஷயம், இதுக்கு எதுக்கு மனோஜ் நீ இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. ரோகிணி என்ன சொல்ற, ஆமா, எலிய விரட்டுறதெல்லாம் எனக்கு ஈஸியான விஷயம், அப்படின்னா நைட்டுக்கு இருக்கிற எலி ஒட்டு மொத்தத்தையும் நீ விரட்டிடுறியான்னு சொல்றாங்க. உடனே ரோகிணி பயங்கர சந்தோஷப்படுறாங்க.
நானே எப்படி இங்க தங்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். ஆனா கடைசியில இவளையும் இப்படி மாட்டிக்கிட்டாரே, போதும் போதும் இவரை எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து முடிவு பண்றாங்க. அடுத்த ட்ராக்கா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ரோகிணி வந்து மனோஜ் கிட்ட, மனோஜ் சரி மனோஜ், நீ எங்க இருந்தாலும் உன் கூட நான் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய பிளெஸிங். நான் வந்து நைட்டுக்கு ஸ்டே பண்ணி இருக்கிற எலி ஒட்டு மொத்தத்தையும் விரட்டிடுறேன்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. இது கிட்ட மனோஜ் வந்து சந்தோஷப்படுறாங்க. அடுத்த ட்ராக்கா வந்து நம்ம விஜயாவை காட்டுறாங்க. விஜயா வந்து ரொம்பவே வருத்தமா வீட்ல இருக்கிறதுக்கே பிடிக்காம தான் ரொம்பவே கடுப்பா இருக்காங்க. ஸ்ருதியோட அம்மா அப்பா 2 பேரும் வெளியே போகலான்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப ஸ்ருதியோட அம்மா வந்து, என்னுடைய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் பார்ட்டி வந்து ரெகுலரா அடிக்கடி அரேஞ்ச் பண்ணுவோம். இன்னைக்கு எங்க வீட்ல அரேஞ்ச் பண்றோம். அதனால சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர போறோம். நீங்க வீட்டை பத்திரமா பார்த்துக்கோங்க சம்மந்தி அம்மான்னு சொல்லிட்டு வீட்டை எல்லாமே ஒட்டுமொத்த ரூமையும் லாக் பண்ணிட்டு சாவி எடுத்துட்டு போறாங்க. இதை பார்த்தா விஜயாவுக்கு பயங்கர கோவம் வருது. நான் என்ன திருடியா? இவங்க வீட்டுல இருக்கிற பொருளை எடுத்துட்டு போயிடுவேனா? எதுக்காக இப்படி எல்லாம் லாக் பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நேரா ரொம்பவே கோவமா பார்வதிக்கு கால் பண்றாங்க. பார்வதி, உன் ஃப்ரெண்டு இருக்காளா இல்லையா, செத்துட்டாளா, ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுதானே உனக்குன்னு சொல்லிட்டு கோபமா ஃபோன் பண்ணி கேக்குறாங்க. எல்லா விஷயமும் தெரியும், எனக்கு வந்து மீனா ஃபோன் பண்ணி சொன்னான்னு சொல்றாங்க. மீனா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கற, ஆனா என்ன பத்தி ஒரு வார்த்தை கேட்டியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனா கூப்பிட்டுருப்பா, நீ மீனாவோட வீட்டுக்கு போயிருக்க மாட்டேன், வசதி வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட வீட்டுக்கு போயிருப்ப. அங்க நல்லா சந்தோஷமா தானே இருக்கேன்றாங்க. இங்க என்னால நிம்மதியாவும் இருக்க முடியல, சந்தோஷமாவும் இருக்க முடியல. ஏன்னா நான் உன் வீட்டுக்கே வந்துடுறேன், நான் அங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட வந்து விஜயா ஃபீல் பண்ணி கேட்க, இங்க பாரு விஜயா, நான் இப்பவும் சொல்றேன், உனக்கு எப்பவுமே உறுதுணையா ஆதரவா இருப்பேன். நீ அண்ணன் கூட வந்தா தாராளமா நீ வீட்டுக்கு வரலான்றாங்க. அவரெல்லாம் வரமாட்டாரு அப்படின்னா நான் சொல்றதுல உனக்கு புரியுதான்றாங்க. என்ன பார்வதி, உன்கிட்ட வந்து நான் இங்க தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கேக்குறது உனக்கு அந்த அளவுக்கு வருத்தமா இருக்கா? அதனால இப்படி பிக்கப் பண்றியா? நான் இனி செத்தாலும் அந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன். யார் யாரு எப்படின்றதே எல்லாம் நான் கெட்டு போன காலத்துல தெரியுதுன்னு சொல்லிட்டு விஜயா கோவமா போனை கட் பண்ணி வச்சிடுறாங்க. பார்வதி சொல்ற நல்ல விஷயம் விஜயாவுக்கு வந்து தெரியவே மாட்டேங்குது. அதை விஜயாவும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. எல்லாரும் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல வந்து விஜயா இருக்காங்க. அடுத்ததான் நம்ம முத்துவை காட்டுறாங்க. முத்து தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப மீனா வந்து, ஏங்க என்னாச்சு, எதை பத்திங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்பேன், அதுக்கு நீ என்கிட்ட பதில் சொல்லணும். முதல்ல என்ன விஷயம்ன்றத சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல, உனக்கு எனக்கு சண்டை வந்தா யாரு முதல்ல பேசுவா, பேசாம இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன, சண்டை வராம இப்ப நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அதனாலதான் எப்ப சண்டை வரும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கீங்களான்னு சொல்றாங்க. நான் கேக்குறேன்ல, எனக்கு பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு சொன்னதும், ஏங்க உங்ககிட்ட எல்லாம் என்னால பேசாம இருக்கவே முடியாது. சண்டை போட்டுட்டா எப்ப அவர் வந்து மன்னிப்பு கேட்பாருன்னு சொல்லிட்டு நான் ஏங்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு முத்து கிட்ட வந்து மீனா சொல்றாங்க. இதை கேட்டதும் உடனே நம்ம முத்து வந்து, ஆமா இதெல்லாம் எதுக்கு கேக்குறேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன விஷயம்? அத்தை கிட்ட வந்து மாமா பேசாம இருக்காரே, அதை பத்தி தானே கேக்குறீங்க? ஏன்னா 2 பேரும் அவ்வளோ அந்யோன்யமா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அத்தையை வந்து மன்னிப்பு கேட்க வைக்கலான்றது உங்க பிளான் அப்படி தானேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா, அதுதான் கரெக்ட். அம்மா வந்து இவர்கிட்ட பேசாம இருக்கிறத நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுவாங்க. என்னதான் ஸ்ருதி வீட்டுல வசதி வாய்ப்போட இருந்தாலுமே அம்மா வந்து அப்பா பேசாம இருக்காருன்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. அதனால அம்மாவை கூட்டிட்டு வந்து அப்பா கிட்ட பேசி மன்னிப்பு கேட்க வச்சா 2 பேரும் சமாதானம் ஆயிடுவாங்க. அப்பாவுக்கும் ஏதோ கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே மீனா வந்து, ஏங்க இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கே, சரி நீங்க போயிட்டு அத்தையே கூட்டிட்டு வாங்க, மாமா கிட்ட பேசி சம்மதம் வாங்கிடலாம், கண்டிப்பா மாமா மன்னிச்சிடுவாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டு உடனே முத்து, சரி நான் போயிட்டு ஸ்ருதியோட வீட்டுல இருக்க அம்மாவை கூட்டிட்டு வரேன், மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் மன்னிச்ச அப்புறம் அம்மா எங்க இருக்கணும்னு முடிவு பண்றாங்களோ அங்கேயே அம்மா இருக்கட்டும், ஓகேவான்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாங்க. இதை கேட்டு மீனாவும் சரிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஸ்ருதியும் ரவியும் வந்து விஜயாவுக்கு கால் பண்ணி, ஆன்ட்டி ஹோட்டல்ல கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு, நீங்க சாப்பிட்டுட்டு தூக்குங்க, நாங்க வர லேட் ஆகும்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. சரிவான்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொன்னதை கேட்டு விஜயாவும் அமைதியாயிடுறாங்க. இப்ப வந்து நம்ம ஸ்ருதியோட அம்மா அப்பா அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. எல்லாரும் ட்ரிங்க் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு பயங்கரமா அல்ட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இது விஜயாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கிறதுல. உடனே ஸ்ருதியோட அம்மா கிட்ட போயிட்டு, ஏங்க குடிச்சிட்டு இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க, நீங்க இதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கீங்க, என்னங்க நடக்குதுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இது ஃபன் சம்மந்தி, இது ஒரு ஃபன், ஏன் இப்படி நீங்க பேசுறீங்க, இது ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பேசுறாங்க. என்னது நல்லா இருக்குமா, என்னங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் கோவப்பட, உடனே விஜயா கிட்ட வந்து ஸ்ருதியோட அம்மா, சம்மதி
நீங்க நல்லா பாட்டு பாடுவீங்க, டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லியிருக்கீங்களே, நல்லா பாட்டு பாடு, டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லிட்டு விஜயாவை கம்பல் பண்ணி எல்லாரும் மாறி மாறி கம்பல் பண்றாங்க. இது விஜயாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கிறது இல்ல. சீ, நீங்கெல்லாம் என்ன மனுஷங்களும் சொல்லிட்டு கோவப்பட்டு ரூமுக்குள்ள உட்காந்து ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. நிம்மதி சந்தோஷம் இங்க வந்தா இருக்கும்னு நினைச்சா இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்க. அப்ப முத்து அந்த இடத்துக்கு வந்தா அங்க பயங்கரமா பார்ட்டி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதை பார்த்த முத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. உடனே ஸ்ருதியோட அம்மாவை கூப்பிட்டு என்னுடைய அம்மா எங்க இருக்காங்க, அவங்கள நான் பார்க்கணும்னு சொல்றாங்க. என்ன முத்து, உன்னுடைய அம்மா இந்த அளவுக்கு வெள்ளந்தியா இருக்காங்க, அவங்க ரொம்பவே அழகா டான்ஸ் ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டான்ஸ் ஆட கூப்பிட்டாங்க, அவங்க ரூம் ஒன்று போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் உடனே முத்து வந்து பயங்கரமா வருத்தப்பட்டுட்டு, நீங்களாம் என்ன மனுஷங்கன்னு தெரியல, என்னுடைய அம்மா இந்த வீட்டுக்கு ஒரு கெஸ்டா வந்திருக்காங்க, கெஸ்ட்டை எப்படி நடத்தணும்னு கூட ஒரு இங்கிதம் இல்லாத நீங்கெல்லாம் என்ன பணக்காரங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அம்மா அம்மான்னு சொல்றாங்க. உடனே முத்தோட வாய்ஸை கேட்டதும் விஜயா பதறி போயிட்டு ஓடி வந்து முத்துவை கட்டி பிடிச்சு, முத்து, என்னால இங்க இருக்க முடியல, எனக்கு இங்க நடக்கிறதையெல்லாம் பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு, நான் உன் கூடவே வந்துடுறேன் முத்து, என்ன எப்படி எல்லாம் இவங்க அசிங்கப்படுத்தினாங்க தெரியுமா, என்ன டான்ஸ் ஆட சொல்லி ரொம்பவே கையை பிடிச்சி இழுத, அவங்க என்ன ரொம்பவே கேவலப்படுத்திட்டாங்கன்னு சொன்னதும் முத்துக்கு வருது பாருங்க கோவம். வாங்க, இப்பவே அவங்கள ரெண்டுல ஒண்ணு கேட்காம விட மாட்டேன், உங்களை கலாட்டா பண்ணது யாருமா, சொல்லுங்க யாருன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு, என் அம்மா கிட்ட யாரு தப்பா நடந்துகிட்டது, என் அம்மாவுக்கு எது விருப்பமா இருக்கோ அதை தான் செய்வாங்க, எது விருப்பம் இல்லையோ அதை செய்ய மாட்டாங்க, என் அம்மாவை இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லி கட்டாயப்படுத்துறது யாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே ஸ்ருதியோட அப்பா வந்து, என்ன நீ வந்து இப்படி பேசிட்டு இருக்க, உன் அம்மாவுக்கும் உன் குடும்பத்துக்கும் போறதுக்கு போக்கிடம் இல்லாம தானே இங்க வந்திருக்கீங்க, ஏதோ போனா போகட்டும், ரவியோட முகத்தை பார்த்துட்டு நாங்க இங்க இருக்க சொல்லிவிட்டா உன் அம்மா என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முத்து, இங்க வேண்டாம், இருக்கவே வேண்டாம், வா போயிடலாம்னு சொல்ல உடனே அந்த இடத்துக்கு ரவி வராங்க. ரவி வந்து, என்னச்சிடா முத்து, இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்றாங்க. ஏண்டா, உன்னை நம்பிட்டானே அம்மாவை இங்க விட்ட, அம்மாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு அசிங்க அவமானம் நடந்திருக்கு, இதை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிட்டையும் ரவி கிட்டையும் சண்டை போடுறாங்க முத்து. உடனே ஸ்ருதி வந்து என்னாச்சு ஆண்டின்னு சொன்னதும் உடனே அழுதுகிட்டே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டு ஸ்ருதி ரொம்பவே கோவப்படுறாங்க. என்ன மம்மி, என்ன ஸ்டூபிட் மாதிரி நடந்திருக்கீங்க, என்ன ஸ்ருதி இதுல என்ன ஸ்டூபிட் இருக்கு, அவங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, அதனால டான்ஸ் ஆட சொன்னது ஒரு தப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. தப்புதான் மம்மி, அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாம நீங்க அவங்க கையை பிடிச்சி இழுத்துருக்கீங்க, அவங்கள டான்ஸ் ஆட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரவி ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த புகழ் ஃபேமிலிக்கெல்லாம் நமக்கு எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது பெரிய விஷயமா இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு அங்க இருந்து நம்ம முத்து வந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கு மேல அம்மா நீங்க இங்க இருக்க வேண்டாம், வாங்கம்மா போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு முத்து வந்து விஜயாவோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க. ரவி வந்து, ஸ்ருதி உன் வீட்டுல இருக்கவங்க ரொம்பவே ஓவரா நடந்துகிட்டாங்க, நானும் இங்க அண்ணன் கூடவே போறேன்னு சொல்லிட்டு ரவியும் கிளம்பி போறாங்க. இப்ப ஸ்ருதி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. இப்ப முத்து ஒரு பக்கம், நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு அசிங்கத்தை இந்த முத்து எப்பவுமே வரவிட மாட்டா, கூடிய சீக்கிரம் வீட்டை மீட்டு உங்ககிட்ட கொடுக்குறமான்னு சொல்லிட்டு முத்து வந்து விஜயாவை ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. இது நினைச்சு விஜயா ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க.